வந்தவாசி நகரம் பெயர் உருவாக்கத்தின் பின் இருக்கும் வரலாறு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நகரம். சோழர், பாண்டியர் மற்றும் நாயகர் ஆட்சி காலங்கள்ல முக்கிய வர்த்தக மையமா விளங்கியிருக்கு. தரமான கோரைபாய்களை உற்பத்தி செய்யும் புகழ்பெற்ற இந்த நகரம் பல்லவர் ஆட்சி காலத்துக்கு முன்பே தொண்டை மண்டலத்தின் முக்கிய மையமா இருந்திருக்கு. சம்புவராயர்கள் ஆட்சி காலத்துல வந்தவாசி, ஆரணி, போலூர் ஆகிய பகுதிகள் படை வீடுகளா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இங்க அமைந்துள்ள வந்தவாசி கோட்டையானது வரலாற்று சாட்சியமா இங்க நின்றுட்டு இருக்கு. அதை ஆர்காட் நவாப் தான் கட்டியதாகவும் கூறப்படுது. கோட்டையின் அமைப்பு, அதனுடைய பாதுகாப்பு கட்டமைப்பும் அக்காலத்தின் கட்டடக்கலை திறமையை வெளிப்படுத்துது. மேலும் வந்தவாசியில் பிரபலமான வீரராகவ பெருமாள் கோவில் மற்றும் ரத்தினகிரீஸ்வரர் கோவில் போன்ற பழமையான கோவில்கள் இருக்கு. குறிப்பா வீரராகவ பெருமாள் கோவில் சோழர் கால கட்டிடக்கலையின் சிறந்த உதாரணமா திகழுது. பழைய காலங்கள்ல இந்த இடமானது வந்தவாசீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதா சொல்றாங்க. அதே போல சோழர் காலகட்டத்துல வந்தவாசி நாடு அப்படின்னு இதை அழைச்சாங்க. வந்தவர் வாசம் செய்த ஊர் அப்படின்னு பொருள் தருது. 1760ஆம் ஆண்டுகள்ல நடைபெற்ற புகழ்பெற்ற வந்தவாசி போர் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்கு இடையே நடைபெற்றது. இந்த போரின் முடிவுல ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களை தோக்கடிச்சாங்க. இந்த வந்தவாசி போரானது ஆங்கிலேயர்களால பேட்டில் ஆஃப் பேண்டி வாஷ் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது 3வது கர்நாடக போரின் முக்கிய அத்தியாயமாகவும் இருந்தது. இந்தியாவுல பிரெஞ்சுக்காரர்களுடைய செல்வாக்க பெரிதளவும் குறைத்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கான வழியை இது திறந்தது. இந்த நகரம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல ஆங்கிலேயர்களால பேண்டி வாஷ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு.